guys, this is Bhavna, Kumar and welcome back to my channel. So now வந்து இப்போ ஒரு wedding கிளம்பணும். So makeup போட போது நினச்சேன் why not நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறேன் because last time ஒரு makeup வீடியோ போட்டேன் in Tamil and அது ரொம்ப நல்லா போச்சு. So I thought why not இந்த தடவை get ready with me for a wedding in Tamil போடலான்னு. So இதுதான் என்னோட before face. So இப்போ let's get started. First thing நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம முடியெல்லாம் பின்னாடி போட போகிறோம் so that makeup பண்ணும் போது அது நடுவில் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. So start பண்ணும் போது first thing always face moisturize பண்ணுங்க. இது வந்து ஒரு ரொம்ப simple wedding look இருக்க போகுது. என் outfit ரொம்ப simple so I thought மேக்கப் கொஞ்சம் லிட்டில் ஹெவியாக கொடுக்கலாம், கண்ணுக்கு எக்ஸ்ட்ரா ட்ராமா கொடுக்கலாம். அண்ட் திஸ் மேக்கப் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்காது, நார்மலாக நீங்கள் வேரபிள் மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் மாய்ஸ்சரைசர். இது வந்து ஹிமாலயா ஆலோ அண்ட் குக்கும்பர். இப்போது மாய்ஸ்சரைசர் போடுறதுக்கப்புறம் 2 minutes அப்புறம் நான் மேக்கப் போடுவேன் ஸோ தட் அந்த ஸ்கின்னில் இந்த மாய்ஸ்சரைசர் அப்சார்ப் ஆகிடும். 2 minutes ஆனதுக்கப்புறம் the first thing நம்ம போடுறது வந்து கன்சீலர். நான் வந்து கன்சீலர் போடுவேன். பார்த்திங்கன்னா என் ஃபேஸில் நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கும், ஏன்னா நடுவில் ரொம்ப பயங்கரமாக பிம்பிள்ஸ் வந்து அதனால ஃபேஸ் ரொம்ப டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஒழுங்காக சாப்பிடல, தண்ணி குடிக்கல, அதனால் நான் வந்து மேபிளினோட ஃபிட் மீ கன்சீலர் யூஸ் பண்ணுறேன், சொல்ல மாட்டேன். இது வந்து ஷேடு பார்த்தீங்கன்னா 40 கேரமல். இது வந்து என் ஸ்கின் டோனுக்கு, அதனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஆல்சோ இன்கேஸ் நீங்கள் என்னோடய லாஸ்ட் மேக்கப் வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள், அதோட லிங்க் நான் இங்கே மேலே போட்டுருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கன்சீலர் போட்டேன். உங்களுக்கு இன்னும் உங்கள் ஸ்பாட்ஸில் டார்க் ஸ்பாட்ஸில் போடணுன்னா நீங்கள் போடலாம், ஆனால் யூஸ்வலி எனக்கு அது ரொம்ப கவர் பண்ண பிடிக்காது. ஸோ நான் வெறும் எங்கே இம்பார்ட்டண்ட்டோ அங்கே போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து Maybelline Fit Me 330 Toffee ஷேடில் இருக்குது. கொஞ்சோண்டு ஃபவுண்டேஷன் போட்டேன், கொஞ்சோண்டு ஸ்பஞ்சில் எடுத்துப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ போட போகிறோம். ஃபவுண்டேஷன் போட்டேன். ஸோ மேக் ஷூர் நீங்கள் இங்கெல்லாம் கூட ஒழுங்காக அப்ளை பண்ணி, எப்படின்னா நம்ம வேறு இங்கே போட்டு அங்கே வந்துடுவோம். நீங்கள் நெக்லேயும் ஃபவுண்டேஷன் போடணும். நான் யூஸ்வலி என்ன பண்ணுவேன்னா மீதி ஃபவுண்டேஷன் இருந்ததுன்னா சும்மா எடுத்துகிட்டு இப்படி இப்படி நெக்லேயே போட்டுடுவேன், ஏன்னா சொல்லுவாங்க நெக் கலரும் ஃபேஸ் கலரும் சேமாக இருக்கணும். அதனால நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஆப்ஷனல். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்து என்ன பவுடர் எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறது வந்து Sandalwood ஃபேஸ் பவுடர். சும்மா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பஞ்சை நான் இதில் இப்படி இப்படி போட்டு கண்ணு கீழே போடப்போகிறேன். இது பேர் பேக்கிங் சொல்லுவாங்க. ஸோ தட் கன்சீலர் செட் ஆகும். இது பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க. இது நம்ம போட்டோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து என் ஐப்ரோஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போலாம் எனக்கு எக்ஸ்ட்ரா ஐப்ரோ போட லைக் எக்ஸ்ட்ரா பென்சில் வச்சு போட பிடிக்காது. நான் இதுவே அப்படியே நேச்சுரலாக மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ என்கிட்ட இது வந்து லிக்விட், இது வந்து மஸ்காரா, ஆனால் நான் என் ஐப்ரோக்காக யூஸ் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா இது எடுத்துப்பேன், ரொம்ப கம் தான், இதில் ரொம்ப கம் ஜெல் தான் எடுத்துப்பேன். இப்படி ஐப்ரோ எடுத்து இதை இப்படி இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்கன்னா இப்போ போடுறதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கண்ணு கீழே வரும். எக்ஸஸாக கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்குல்ல, அது நம்ம எப்படி இப்படி. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து நான் கண்ணுக்கு ஆரம்பிக்க போகிறேன். யூஸ்வலி எனக்கு என்ன பிடிக்கும்னா கண்ணில் பண்ணிட்டு அப்புறம் இங்கெலாம் பண்ணுறது பிடிக்கும், அதை பார்ட்ஸ் ஆஃப் ஃபேஸ். இல்லைனா நீங்கள் ஃபேஸ் இங்கெல்லாம் சீக்ஸ்லாம் பண்ணிட்டு நீங்கள் கண்ணு பண்ணிங்கன்னா உங்கள் கைப்பட்டு ஃபுல் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ நான் வந்து கண்ணுக்கு இப்போ ஆரம்பிக்க போகிறேன். ஸோ நான் வந்து க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். பேசிக் நான் சொன்ன மாதிரி என் காஸ்டியூம் ரொம்ப ட்ரெஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது. ஸோ ஐ தாட் கண்ணுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ராமா கொடுக்கலாம். ஸோ நான் வந்து என் ஐ ஷேடோ பேலட் எடுக்க போகிறேன்.
என்கிட்ட ப்ராப்பராக க்ரீன் ஷேட் இல்லை, எது லைட் க்ரீன் இருக்குது இல்லை ரொம்ப ஒரு மாதிரி டார்க் க்ரீன் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல லைட் க்ரீன் போட போகிறேன். அதுக்கு மேலே கொஞ்சோண்டு அந்த வெரி டார்க் க்ரீன் இருக்குல்ல அந்த ஷேட் லைட்டாக மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்கிட்ட இங்கே மிரர் இருக்க போது நான் அங்கே பார்க்க போகிறேன். ஸோ நான் வந்து லைட் க்ரீன் ஓட முடிச்சுட்டேன். நான் இப்போது டார்க் க்ரீன் எடுக்க போகிறேன். ஐ ரியலி டோன்ட் நோ, உங்களுக்கு தெரியுதா? நான் பண்ண போகிறேன்னா ப்ரஷோட கொஞ்சம் டிப் எடுத்துகிட்டு எடுக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப லைட்டாக ஒரு லைன் மாதிரி போட்டு ஸ்மச் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப மெலீஸாக வேணும். நெக்ஸ்ட் வந்து இந்த லைட் க்ரீன் எடுத்து பாதி தூரம் தான். ஸோ நான் இப்போது உங்களுக்கு என் கண் காமிக்கிறேன். ஸோ எனக்கு தெரியல உங்களுக்கு எப்படி தெரியும், ரொம்ப ஓவராக இருக்கா இல்லை நல்லா இல்லையா. ஸோ நான் இப்போ வந்து 2 கண்ணுக்கும் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் என்ன யோசிச்சேன்னா சின்ஸ் கொஞ்சம் மேலே கொஞ்சம் லைட்டாக இருக்குது, நம்ம ஐ ஷேடோ கொஞ்சம் கொஞ்சம் நிறைய நம்ம லைட் க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஐ ஆட் காஜல் ஸோ தட் அது கொஞ்சம் கண்ணை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ பார்க்கும்போது கண்ணும் நல்லா தெரியும், நம்ம ஐ ஷேடோவும் நல்லா தெரியும். ஸோ நான் இப்போ காஜல் எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் வந்து மஸ்காரா எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா மஸ்காரா ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்ணுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ கீழே வரலாம். நான் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து மேபிலின்லேருந்து சீக்கி க்ளோ ப்ளஷ். ஸோ ப்ராடக்ட் எடுத்து இந்த மாதிரி ப்ளஷ் எடுத்து ப்ராடக்ட் எடுத்து எக்ஸசைஸ் இப்படி பண்ணிட்டு ஸ்மைல். அப்புறமா அங்கே இங்கே நான் போட போகிறேன் லைட்டாக. வந்து இந்த கேப் இருக்குல்ல ஐப்ரோவும் நம்ம ஐ ஷேடோ போடுறதுக்கு அங்கே வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளிட்டரி போட போகிறேன். ஸோ தட் நம்ம ஐப்ரோ கொஞ்சம் அழகாக தெரியும். இது வந்து மினிசோலேருந்து அவங்க ஐ ஷேடோ பேலட். நான் ஐ ஷேடோட நிறைய ஹைலைட்டர் மாதிரி தான் இதை யூஸ் பண்ணேன். ஸோ நான் மேபி ஒயிட் போவேன், ஏன்னா கோல்டு வேணாம், ஒயிட் மாதிரி போய் நெக்ஸ்ட் நம்ம போட போகிறோம் ஹைலைட்டர். இது ரொம்ப ஃபேவரட் எனக்கு. ஸோ இது அகெயின் மினிஸோட ஐ ஷேடோ பென்சில் வித் ப்ரஷ். இது ரொம்ப கிளிட்டரி. ஸோ நான் வந்து இது ஹைலைட்டராக தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறமா ஒரு கோடு போட்டு நான் அதை சும்மா கையை வச்சு கொஞ்சம் ஸ்மச் பண்ணிடுவேன். அதே மாதிரி சேம் இந்த பக்கமும். அப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சோண்டு நோஸ்லேயும் போட போகிறேன். போட்டு லைட்டாக போட்டு ஸ்மச் ஸோ தட் எக்ஸ்ட்ரா ஒரு க்ளோ கிடைக்கும். தென் லிப்ஸ்க்கு மேலே லைட்டாக. எனக்கு வந்து ஃபோர்ஹெட் ரொம்ப பெருசு. ஸோ நான் யூஸ்வலி இதை போடுறேனோ கொஞ்சம் அவ்வளோ பெருசாக டைரெக்டாக பார்க்கும்போது தெரியக்கூடாது, அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹைலைட்டர் மேக்கப் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இஸ் லிப்ஸ்டிக். ஸோ என் லிப்ஸ் வந்து ரொம்ப டார்க் பிக்மெண்டட் நேச்சுரலி. ஸோ நான் யூஸ்வலி என்ன பண்ணேன்னா முதல்ல ஒரு லேயர் இருந்தால் ரேண்டம் லிப்ஸ்டிக் போட்டு அதுக்கு மேலே எனக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் லிப்ஸ்டிக் போடுவேன். நான் வந்து இது போட போகிறேன், லைட்டாக பேஸ் மாதிரி போட போகிறேன். நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப லிப்ஸ்டிக் கம்மியாக தான் போட பிடிக்கும், அதனால் நான் கம்மியாக போட்டு கையை வச்சு அதை ஸ்மச். இது நீங்கள் லைட்டாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க, ரொம்ப போடாதீங்க, ஏன்னா இதுக்கு மேலே ஒரு லிப்ஸ்டிக் வர போகுது. ஸோ ரொம்ப லைட்டாக போடுங்க. ஸோ நான் இப்போ அது போட்டேன். எனக்கு இப்போ இந்த கலர் லிப்ஸ்டிக் தான் போடணும். இது ரொம்ப நைஸ் கலர், என் ஸ்கின் டோனுக்கு சூட் ஆகிற மாதிரி. ஸோ நான் இதை போட போகிறேன். இதை நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இயரிங் சரினும் அதனால முடிய கொஞ்சம் பின்னாடி தள்ள போகிறேன்.
என்னோட மேக்கப். நான் இப்போ கிளம்பணும், கல்யாணத்துக்கு நான் லேட் ஆகிறேன். அதுக்கு முன்னாடி மேக் ஷூர் நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறீங்க. ஆல்சோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் see you next time.